வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உலகளவில் அணுவாயுத பந்தயம், 20 நாடுகள் அணுவாயுதங்களை உருவாக்க முயற்சி. பிரித்தானியாவில் 29 ஆண்டு கால பணியாளர் நீக்கம். மோரிசன் சூப்பர் மார்க்கெட்டில் சர்ச்சை. ஐரோப்பாவில் மீண்டும் எழும் எரிசக்தி நெருக்கடி, புதிய நடவடிக்கைகளுக்கு தயார். உக்ரைன் அதிரடி, ரஷ்யாவின் ஆயுத கிடங்குகள் மற்றும் எரிபொருள் நிலையங்கள் மீது தாக்குதல். ஜெர்மனியில் அதிரடி வேட்டை, சிறிய அகதிகள் தொடர்பான ஆள்மாறாட்ட மோசடி முறியடிப்பு. பிரித்தானியாவின் அதிநவீன சேலஞ்சர் 3 போர் டாங்கிகள், ரஷ்யாவின் டாங்கிகளை மிஞ்சும் வலிமை. அமெரிக்காவின் பேட்ரியாட் ஏவுகணைக்கு மாற்றாக ஐரோப்பிய அமைப்பை தேர்வு செய்த டென்மார்க். பிரிட்டனில் முக்கிய பாலம் மற்றும் வான்வெளி தற்காலிகமாக மூடல். இனி விரிவான செய்திகள். உலகளவில் அணுவாயுத பந்தயம், 20 நாடுகள் அணுவாயுதங்களை உருவாக்க முயற்சி. உலகளாவிய அரசியல் ஸ்திரத்தன்மை சீர்குலைந்து வருவதால் பல நாடுகள் அணுவாயுதங்களை உருவாக்கும் முயற்சியில் தீவிரமாக இறங்கியுள்ளன. உலகம் முழுவதும் சுமார் 20 நாடுகள் அணுவாயுதங்களை சொந்தமாக்கிக் கொள்ளும் ரகசிய முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போதைய புவிசார் அரசியல் பதற்றங்களும் பாதுகாப்பின்மையுமே இத்தகைய அபாயகரமான போக்குக்கு முக்கிய காரணமாக உள்ளது. அணுவாயுத பரவல் அதிகரித்து வருவது சர்வதேச அமைதிக்கும் உலக பாதுகாப்பிற்கும் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. சர்வதேச அளவில் இதை கட்டுப்படுத்த உள்ள விதிகளும் கண்காணிப்பு அமைப்புகளும் இந்த வளர்ச்சியை தடுப்பதில் தோல்வியடைந்துள்ளதாக வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த கட்டுப்பாடற்ற அணுவாயுத போட்டி வருங்காலத்தில் பெரும் மோதல்கள் மற்றும் பேரழிவுகளுக்கு வழிவகுக்கும் என சர்வதேச அளவில் அச்சம் நிலவுகிறது. பிரித்தானியாவில் 29 ஆண்டு கால பணியாளர் நீக்கம். மோரிசன் சூப்பர் மார்க்கெட்டில் சர்ச்சை. பிரித்தானியாவில் 29 ஆண்டுகளாக மோரிசன் சூப்பர் மார்க்கெட்டில் மேலாளராக பணிபுரிந்த சீன் ஈகன் கடையில் திருட வந்தவரை தடுத்ததற்காக பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். திருடன் அவரை எச்சில் துப்பி தாக்கியதால் அவர் தற்காப்புக்காக பதிலடி கொடுத்து தடுக்க முயன்றார். ஆனால் நிறுவனத்தின் தடுக்கக்கூடாது என்ற கொள்கையை பின்பற்றவில்லை என்பதற்காக அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த சம்பவத்திற்கு காரணமான அந்த திருடன் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பணியாளர்களின் பாதுகாப்பு முன்னுரிமை அளிக்காமல் நிறுவன கொள்கையை மட்டுமே கவனிப்பது ஊழியர்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நீண்டகால அனுபவம் வாய்ந்த ஊழியரை நீக்கியுள்ள நிர்வாகத்தின் இந்த செயல் சமூக வலைதளங்களில் கடுமையான விவாதத்தை உருவாக்கியுள்ளது. ஐரோப்பாவில் மீண்டும் எழும் எரிசக்தி நெருக்கடி, புதிய நடவடிக்கைகளுக்கு தயார். 4 ஆண்டுகளுக்குள் 2வது முறையாக ஐரோப்பா ஒரு பெரும் எரிசக்தி நெருக்கடியை சந்திக்க தொடங்கியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றம், புவிசார் அரசியல் பதற்றங்கள் எரிசக்தி விலைகள் மீண்டும் உயர்வதற்கு காரணமாக அமைந்துள்ளன. இந்த நெருக்கடியை கையாள எரிவாயு சேமிப்புகளை ஒருங்கிணைக்கவும் மின்சார வரியை குறைக்கவும் ஐரோப்பிய ஒன்றியம் திட்டமிட்டுள்ளது. கடந்த கால அனுபவங்களை கருத்தில் கொண்டு கடுமையான விலை கட்டுப்பாடுகளை தவிர்த்து சீரான கொள்கை மாற்றங்களை முன்னெடுத்து வருகிறது. பொதுமக்கள் மற்றும் தொழில்துறையின் பாதிப்பை குறைக்க எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஐரோப்பிய நாடுகள் தீவிரப்படுத்தியுள்ளன. நீண்டகால அடிப்படையில் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மாற்றங்களை விரைவுபடுத்தவும் ஐரோப்பா முனைப்பு காட்டி வருகிறது. உக்ரைன் அதிரடி, ரஷ்யாவின் ஆயுத கிடங்குகள் மற்றும் எரிபொருள் நிலையங்கள் மீது தாக்குதல். உக்ரைனிய படைகள் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பில் உள்ள பகுதிகள் மற்றும் ரஷ்ய எல்லைக்குள் உள்ள முக்கிய ராணுவ இலக்குகளை குறிவைத்து அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளன. டொனஸ்க் மற்றும் லுகான்ஸ் பகுதிகளில் ரஷ்யாவின் 3 முக்கிய ஆயுத கிடங்குகளை உக்ரைன் வெற்றிகரமாக தாக்கி அழித்துள்ளது. சபோர்சியாவில் உள்ள ரஷ்ய ராணுவ கட்டளை மையத்தையும் எரிபொருள் மற்றும் மசகு எண்ணெய் சேமிப்பு நிலையத்தையும் உக்ரைனிய படைகள் தகர்த்துள்ளன. ரஷ்யாவின் ரோஸ்டோ மற்றும் பிரையன்ஸ்க் பிராந்தியங்களில் உள்ள தளவாட கிடங்குகள் மற்றும் ராணுவ உபகரணங்கள் மீதும் துல்லியமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. போர்க்களத்தில் ரஷ்யாவின் தாக்குதல் திறனை குறைப்பதற்காகவும் அதன் ராணுவ விநியோக சங்கிலியை சிதைப்பதற்காகவும் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் முக்கியமான ஆயுத மற்றும் எரிபொருள் உள்கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டதால் அந்நாட்டின் போர் முன்னெடுப்புகள் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளன. ஜெர்மனியில் அதிரடி வேட்டை, சிறிய அகதிகள் தொடர்பான ஆள்மாறாட்ட மோசடி முறியடிப்பு.
ஜெர்மனியில் சிரிய அகதிகளின் குடியிருப்பு ஆவணங்களை பயன்படுத்தி நடைபெற்ற பெரும் மோசடி வலையமைப்பை ஜெர்மன் காவல்துறை முறியடித்துள்ளது. சுமார் 1000 காவல்துறையினர் ஈடுபட்டு லீப்ஜிக் நகரை சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட குடியிருப்பு மற்றும் வணிக வளாகங்களில் அதிரடி சோதனை நடத்தினர். ஜெர்மனியில் வசிக்கும் சிரிய அகதிகளின் உண்மையான குடியிருப்பு ஆவணங்களை உருவ ஒற்றுமை கொண்ட பிற சிரியர்களிடம் கொடுத்து அவர்களை சட்டவிரோதமாக ஜெர்மனிக்கு அழைத்து வர இந்த கும்பல் முயன்றுள்ளது. இந்த மோசடியில் தொடர்புடையவர்கள் தங்களிடம் உள்ள ஆவணங்களை மற்றவர்களுக்கு பயன்படுத்த அனுமதித்த குற்றச்சாட்டின் கீழ் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர். ஆள்மாறாட்டு மற்றும் சட்டவிரோத குடியேற்றத்துக்கு வழிவகுக்கும் இத்தகைய செயல்களை தடுக்கும் நோக்கில் இந்த மிகப்பெரிய சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அகதிகளின் ஆவணங்களை தவறாக பயன்படுத்தும் இத்தகைய குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். பிரித்தானியாவின் அதிநவீன சேலஞ்சர் 3 போர் டாங்கிகள் ரஷ்யாவின் டாங்கிகளை மிஞ்சும் வலிமை. பிரித்தானிய ராணுவம் தனது புதிய சேலஞ்சர் 3 போர் டாங்கிகளின் சோதனையை தற்போது வெற்றிகரமாக தொடங்கியுள்ளது. தற்போதுள்ள சேலஞ்சர் 2 டாங்கிகளை விட இந்த புதிய ரக டாங்கிகள் அதிக வலிமை மற்றும் நவீன தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதில் பொருத்தப்பட்டுள்ள 120 மில்லிமீட்டர் ஸ்மூத் போர் துப்பாக்கி ரஷ்யாவின் நவீன டாங்கிகளை விட துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது. நேட்டோ தரத்திலான வெடிமருந்துகளை பயன்படுத்தும் வசதி இருப்பதால் போர்க்களத்தில் இது கூடுதல் பன்முகத்தன்மையை வழங்கும். மேம்படுத்தப்பட்ட கவசம், இரவு பகல் கண்காணிப்பு கருவிகள் மற்றும் அதிநவீன டிஜிட்டல் தொழில்நுட்பம் ஆகியவை இந்த டாங்கிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பை அளிக்கின்றன. 2027 ஆண்டு முதல் செயல்பாட்டுக்கு வரவுள்ள இந்த 148 டாங்கிகள் பிரிட்டனின் தரைப்படை வலிமையை உயர்த்தி நவீன கால போர்க்கள சவால்களை சமாளிக்க உதவும். அமெரிக்காவின் பேட்ரியாட் ஏவுகணைக்கு மாற்றாக ஐரோப்பிய அமைப்பை தேர்வு செய்த டென்மார்க் தனது நாட்டின் வான் பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்த அமெரிக்காவின் புகழ்பெற்ற பேட்ரியாட் ஏவுகணைக்கு மாற்றாக பிரான்ஸ், இத்தாலியின் SAMP அல்லது TNG வான் பாதுகாப்பு அமைப்பை தேர்ந்தெடுத்துள்ளது. இந்த நவீன ஏவுகணை அமைப்பை 2028 ஆண்டு முதல் வழங்க பிரான்சின் தாலஸ் நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது. அமெரிக்காவின் பேட்ரியாட் அமைப்பை காட்டிலும் விரைவாகவும் எளிதாகவும் இந்த ஏவுகணை அமைப்பை பெற முடியும் என்பதால் டென்மார்க் இந்த முடிவை எடுத்துள்ளது. உக்ரைன் போர் போன்ற சூழல்களில் வான் பாதுகாப்பு அமைப்புகளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு தற்சார்பு கொண்ட ஐரோப்பிய பாதுகாப்பு திட்டத்தை டென்மார்க் முன்னெடுத்துள்ளது. அமெரிக்க தயாரிப்புகளை மட்டும் சாராமல் ஐரோப்பிய நாடுகளுடன் இணைந்து தற்காப்பு தேவைகளை பூர்த்தி செய்வது டென்மார்க்கின் நீண்டகால பாதுகாப்பு வியூகத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிடையே வான் பாதுகாப்பு தொழில்நுட்ப பகிர்வு மற்றும் கூட்டு ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிட்டனில் முக்கிய பாலம் மற்றும் வான்வெளி தற்காலிகமாக மூடல். பிரித்தானிய கடற்படையின் பிரம்மாண்டமான போர்க்கப்பல் ஒன்று பராமரிப்பு பணிகளை முடித்துவிட்டு திரும்புவதை ஒட்டி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கப்பல் பாதுகாப்பாக கடந்து செல்வதை உறுதி செய்வதற்காக பிரிட்டனில் உள்ள ஒரு முக்கிய பாலத்திற்கு மேலேயுள்ள வான்வெளி தற்காலிகமாக மூடப்பட்டது. பராமரிப்பு மற்றும் நவீனமயமாக்கல் பணிகளை முடித்த அந்த பெரிய போர்க்கப்பல் தனது தளம் நோக்கி பயணத்தை தொடங்கியுள்ளது. கப்பலின் பிரம்மாண்டமான அளவு மற்றும் பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு பாலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வான்வெளி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. வான்வெளி பயணங்களுக்கு முன்னெச்சரிக்கை விதிக்கப்பட்டு குறிப்பிட்ட நேரத்திற்கு விமான சேவைகள் மற்றும் வான்வெளி போக்குவரத்தில் தற்காலிக மாற்றங்கள் செய்யப்பட்டன. கடற்படையின் இந்த முக்கிய நகர்வு மற்றும் பாலம் தொடர்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்பகுதியில் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன.